அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். இப்போ வருகிற 14/4/2026 அன்று அரவுண்ட் 9 AM வச்சுக்கலாம். ஏன்னா சம் பீப்புள் அந்த அயனாம்ச கணக்குப்படி 8:35 9:35 வரைக்கும் அந்த புத்தாண்டு பிறக்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கவுங்க சுருதிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அரவுண்ட் 9 வச்சுக்கலாம். ரொம்ப அப்படியே மைனூட்டாக இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 9 o'clock இந்த புத்தாண்டு பிறக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டோட அந்த நாமம் பெயர் என்ன அப்படின்னா பராபவ ஆண்டு. பராபவ அப்படின்னாலே பரா அப்படின்னாலே பெரிது. அது கடவுளை தான் கூட சொல்லுவாங்க. பராசக்தி, பரம்பொருள், எங்கும் நிறைந்திருப்பது அப்படின்லாம். இந்த பவ அப்படின்னா அதுபோல் அப்படியே அதுவாக ஆகுதல் அப்படின்னு அப்படி ஒரு தோற்றம், அந்த ஆண்டோட அமைப்பே அப்படி தான் இருக்குது. இந்த ஆண்டுக்கு யார் ராஜாவாக வரா? குருனாலே அப்படி தானே, அருள் குருனாலே குரு அருள் வேணும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த ஆண்டு அனைவருமே குருனாலே இதான் முறை, ஒழுங்கு, நியாயம், தர்மம் இப்படிலாம் யோசிக்கக்கூடிய ஆளுங்க. கேட்காமே உதவி செய்கிறது, ஆலோசனை கொடுக்கறதெல்லாம் பண்ணுவாங்க. அது குருவோட இயல்பு. எல்லா மக்களும், அது 12 ராசிக்காரர்களும் அப்படி தங்களை மாற்றிக்கணும். இந்த ஆண்டு ஒழுக்கம், நேர்மை இப்படி உங்களை மாற்றிக்கிட்டாதான் இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இது அடிப்படை, இது ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபியோட அடிப்படை இது உங்களுக்கு அறிவுறுத்தல். ஏன்னா நீங்கள் குருவாக மாறணும், சுயநலமாக இருக்கக்கூடாது. குருனாலே பொதுநலமாக இருக்கக்கூடிய ஆளுங்க. ஸோ அப்படி மாறணும். எனக்கு என்ன கிடைக்கும்னு சுயநலமாக சிந்திக்கக்கூடாது. அப்படி போகிறப்ப தான் அந்த அன்புங்கிற தன்மைக்கு நீங்கள் போகிறப்ப தான் இந்த ஆண்டு கோள்களால் பெரிய பாதிப்பு வராமல் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். நீங்கள் அதே போலயே மாறணும். பராபவ அப்படின்னா இந்த பராசக்தி போல, இந்த பரம்பொருளை போல, இந்த பெரிய சக்தி, இந்த அண்ட பிரபஞ்ச நாயகனை போல நீங்கள் மாறணும். எல்லாம் அவருடைய படைப்பு. அவரை நேசிக்கிறீங்கன்னா அவர் படைப்பையும் நீங்கள் மதிக்கணும், நேசிக்கணும். அனைத்து உயிரினங்களையும் நேசிக்கும் பொழுது உங்களுக்கே அப்படி அருள் தோற்றம் வரும். உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் வரும். உங்களை பார்த்தா எல்லாரும் கும்பிடுவாங்க. ஸோ அந்த தன்மை வரும். ஏன்னா இந்த இதுக்கு ராஜாவாக குரு வருகிறான்ட்ட. மந்திரியாக யார் வரார்? செவ்வாய். ராஜா என்ன சொல்கிறாரோ அதை அதிரடியாக நிறைவேற்றக்கூடிய மூளை அதெல்லாம் வேலை செய்யாது. அவர் சொல்லிட்டார்ல, செய்ய, அட்ரா, ஒத்தரா, சரி பண்ணுறா. ஏன்னா அது செவ்வாய்ங்கிறது மோடு முட்டிக்கோள். நீங்கள் அது மாதிரி ஒழுக்கமாக நேர்மையாக இருந்தால் பெரிதாக பாதிப்பு வராது. இல்லாட்டி இந்த மந்திரி அவனை தூக்குடா, காலி பண்ணுறா. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இது கலியுகத்தில் இப்படி தானே மக்கள் இருக்கிறாங்க. அரசியல்வாதிகளும் அப்படி வித்தியாசமால பேசுகிற மாதிரி இருக்குது. ஒரு அன்பு, ஒரு பணிவு அதெல்லாம் மாறி போச்சு. இந்த ஓட்டு வாங்குறப்ப இது பண்ணுவாங்க. இப்போ வேறு எலெக்ஷன் டைம் வேறு. வாங்கின பிறகு அந்த ஒரு கெத்து காட்டுறது. இப்போ மந்திரியாக செவ்வாயாக வர்றப்ப அந்த மோடு முட்டித்தனம் இருக்கும். ராஜா மேலே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அவங்க யார் என்னெல்லாம் பார்க்குறதில்ல. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அதை அப்படியே மோடு முட்டித்தனமாக இது பண்ணக்கூடியபடி இருக்கும். செவ்வாய் மந்திரியாக வருகிறார். கவனமாக இருக்கணும். ஏதாவது தப்பு தண்டா சிக்கல்கள் பண்ணாங்க கொஞ்சம் பிரச்சனை, அதிரடியாக ஆக்ஷன் இருக்கும். சேனாதிபதியாக யார் வரா அப்படின்னா சந்திரன் வரார். அதை மந்திரியை ஆர்டர் பண்ணிட்டு வருவோம், அதை தூக்குடான்ட்டு. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய போலீஸ்னு வச்சுக்கலாம். அந்த சேனாதிபதிங்கிறது இப்போதைக்கு ஜனநாயக நாட்டில் இந்த போலீஸ் என்ன குழம்புவாங்க, என்னடா செய்கிறது, அப்படியே அடி தூக்கு இது பண்ணுங்கிறாங்க. பொதுவிலேயே இந்த சீருடை பணிகள்லாம் செவ்வாய்க்கு உரியது தான். இப்போ மந்திரியே செவ்வாயாக இருக்கிறப்ப அவங்க ஆர்டர் கொடுக்குறப்ப அதிரடி காட்டி ஏதாவது பண்ணால் தேவையில்லாமல் சிக்கல்கள் வரும் அப்படின்னு அந்த ஒரு பயமும் இந்த சந்திரன் ஏற்படுத்துவார். அப்போ செய்யலாமா வேணாமான்னு குழப்ப நிலையிலேயே இந்த சேனாதிபதிகள் இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்ன சார் கதை மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் அப்படி பண்ணிக்கணுங்க. உங்களுக்கு அந்த குழப்பம் வரும்.
உங்களுக்கு ஃபிட் பண்ணிக்கணும். செயல்படுத்துவதில் குழப்பம் வரும், மோடு முட்டித்தனமாக பிஹேவ் பண்ண தோணும், பெரட்டிலாம் உருட்டிலாம். அது நேர்மையாக இருந்தால் அது வரும்ல. யாருக்கு பயப்படுவீங்க? நம்ம நேர்மையாக ஒழுங்காக கரெக்டாக இருக்கிறப்ப யாருக்காவது பயப்படுவோமா? நான் கரெக்டாக இருக்கேன், எதற்கு யாருக்கு பயப்படணும் அப்படிங்கிற தன்மை வரும். அதுதான் அந்த மந்திரி செவ்வாய் மோடு முட்டித்தனம். ஆனால் முடிவெடுக்கிறதுல குழப்பம் வரும். என்னடா அது, அவன் பெரிய ஆளாக இருக்காங்களே, எப்படி இது பண்ணுறது, இதெல்லாம் வரும். இது இப்படியே பொருத்தி பார்த்துக்கணும். அதெல்லாம் என்னை லவ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு அந்த உணர்வு வரும். மெடிடேட் பண்ணுவீங்க. நான் என்னை லவ் பண்ணால் நான் சொல்கிறத கேட்டுருவீங்க, மெடிடேட் பண்ணிடுவீங்க. மெடிடேட் பண்ணிங்கன்னா அந்த சமநிலையில் இருப்பீங்க. அதை நான் சொல்லக்கூடியதை கரெக்டாக ரிசீவ் பண்ணி அதை முறையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். ஸோ அனைவருமே ஒரு அருளாளர்களாக மாறக்கூடிய ஆண்டு. எல்லோரும் அப்படி ட்ரை பண்ணுங்கள். மாறுறது அந்தந்த ராசிக்கு எத்தனை சதவீதம், எப்படி மாற முடியும், என்ன மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணுங்கிறத அந்த பலன்களை தனித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த பராபவ ஆண்டு மிக சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிற அந்த அறிவுறுத்தலை உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ 12 ராசிகளுக்கும் அவங்களுக்கான அந்த தலைப்பு ஸ்பெசிஃபிக்கான அறிவுறுத்தல். ஏன் அது மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன், எப்படி பிஹேவ் பண்ணணும், என்ன மாதிரி சூழல்கள் வரும், என்ன மாதிரி எண்ணங்கள் உணர்வுகள் வரும் அப்படிங்கிறத நம்ம தனித்தனி வீடியோஸாக பார்ப்போம். இப்போது பராபவ தமிழ் புத்தாண்டில் மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் என்பது மகத்தான மங்கள ஆண்டு. மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். மகத்தான மங்கள ஆண்டு. தலைப்பில் இருந்தே புரிஞ்சிருக்கலாம், ஓரளவு நன்மைகளை சிறப்பாக அனுபவிக்க போகிறீங்க. இருந்தாலும் எத்தனை சதவீத நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு 60% நன்மைகள். என்ன சார் வேறு 60%ன்னு சொல்லிவிட்டு மகத்தான ஆண்டுங்கிறீங்கன்னு அங்கே தான் பார்க்கணும். எதனால் அது 60%ன்னு குறைச்சிருக்கேன், அதெல்லாம் தவிர்க்கிற மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணிங்கன்னா உண்மையிலே மகத்தான ஆண்டாக மாறிடும். சுப காரியங்கள் நிகழும். இப்போ இந்த ஆண்டு உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது மிகவும் சிறப்பு. அதிரடி காட்டக்கூடிய நேரம், கலக்கல் விடுவீங்க. பெரிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை பெற இதையும் முயற்சிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். மிகவும் சிறப்பு. ஆண்டு 3 6ஆம் இடத்தில் மறைந்திருப்பது ஒரு மாதம்தான். ஜூன் மாதம் 2ஆம் தேதி, அதாவது ஃபஸ்ட் வீக்லேயே அவர் உச்சமாக 7ஆம் இடத்துக்கு வருகிறார். அதாவது மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகி உச்ச வீட்டில் இருக்கார். உச்ச பார்வையாக உங்கள் லக்னம் ராசியை பார்க்கிறார். 7ஆம் இடத்திலிருந்து நல்ல சுப நிகழ்வுகள் நடக்கிறது, சுப செலவுகள் நடக்கிறது, பெரிய அளவுக்கு பேரு புகழ் மரியாதை உயர்வது, அதன் மூலம் திருப்தி கிடைப்பது, இப்படிலாம் பக்காவாக இருக்கும். உங்களுக்கு பெரிய அளவுக்கு லாபமும் கொடுப்பார் அவர். ஆனால் மற்றவங்க சூழல் வழியாக தான் கிடைக்கும். அவங்கள்ட்டெல்லாம் முரண்பாடு வச்சுக்கக்கூடாது. ஏன்னா சுபர்கள் இருக்கும் இடத்தை கொஞ்சம் கெடுப்பார்கள், பார்க்குற இடத்துக்கு தான் மிகவும் சிறப்பு பண்ணுவாங்க. இப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். ஆனால் மற்றவங்களோட இணைந்து செயல்பட்டுக்கணுமே, வீக்காக இருந்தால் வம்பாச்சே. அண்டு குரு பகவான் யார் உங்களுக்கு அப்படின்னா 3-12 குடையவனாக வருகிறார். 3ஆம் இடத்ததிபதி உச்சம், லக்னாதிபதி 3ல் அப்படின்னா ஓவர் கான்ஃபிடென்ட், ஓவர் திமிரு, ஓவர் மற்றவங்களை மதிக்கக்கூடிய தன்மை இல்லாதது போல் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்ததிபதியான சூரியனும் 4ஆம் இடத்தில் உச்சமாகிறார். எடுத்தேன் கவுத்தேன்னு எதையாவது செஞ்சு சொந்த பந்தங்கள் வழியாக, சொத்துக்கள் வழியாக சிக்கல்களை வரவழைச்சி கொள்வது, பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும்னு சொல்லிட்டு சொத்தை இழந்து விடுவது, எல்லாம் உருப்பட ஆள், சாதாரண ஆள், கெப்பாசிட்டி இல்லாத ஆள்கிட்ட கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் போட்டு மாட்டிக்கிறது, இப்படிலாம் வரும். அதனால தான் உங்களுக்கு 60%. டைட்டில் ஒண்டி பிரமாதமாக கொடுத்துருக்கீங்க, இப்போ 60% போடுறீங்கன்னா இதுதான். இடம் வைக்கணுன்ட்டு பறக்காவட்டி மாதிரி விற்றுருவோன்ட்டு ஏதாவது பண்ணிவிட்டு
ஒரு ஒரு புரோக்கர்ஸை இப்போ சாதாரண இவங்களே என்னென்னா இந்த தரகர்கள், இந்த புரோக்கர்ஸு அவங்கெல்லாம் அந்த ரியல் எஸ்டேட்டு இந்த இது பண்ணக்கூடியவங்க, வாங்கிறது விற்கிறது பண்ணக்கூடிய ஆளுங்கள்கிட்ட போய் மாட்டிக்குவீங்க. அவங்க உருப்படா அமௌண்ட்டு ஏதாவது ஒரு அமௌண்ட்டை சும்மா டோக்கன் அமௌண்ட்டு மாதிரி கொடுத்துவிட்டு 1 கோடி ரூபா சொத்துக்கு சும்மா 2 லட்சம் 5 லட்சத்தை கொடுத்து உங்களை லாக் பண்ணிவிட்டு அவங்க பொறுமையாக லாபம் வர்ற மாதிரி அவங்க சொத்து போல் விற்றுட்ருக்கிற மாதிரி இப்படிலாம் மாற்றுறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருவேன். ஏன்னா பொதுவாக சனி பகவான் அந்தளவுக்கு அறியாமை நிறைந்த கோள், அந்தளவுக்கு தெரியாது, டப்புன்னு மாட்டிக்கிற மாதிரி ஒரு வேலைக்கார மனோபாவம் இருக்கும். மற்றவங்க அப்படி மதித்து இது பண்ணி உங்களை ஏமாற்றிடுவாங்க. 3-12 கூடையவும் உச்சமாகிறப்ப நிம்மதி சந்தோஷம் போகிறது, இல்லாட்டி பெரிய அளவுக்கு விரயமாகிறதுன்னு நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் 60% இந்த இது கொடுத்துருக்கேன். இப்போ கெட்ட தசாபத்தின்னா டேஞ்சராக தான் இருக்கும். அதனால தான் 60%ங்கிறேன். இப்போ நல்ல தசாபத்தின்னா ஒரு விழிப்புணர்வு வந்துடும். கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் போடுறப்ப, கையெழுத்து போடுறப்ப, வாக்கு கொடுக்குறப்ப ஒரு இது விழிப்புணர்வோடு செயல்படுவீங்க. உணர்ச்சி வசப்பட்டு கையெழுத்து போடுறது, வாக்கு கொடுக்குறது, இது உங்களுக்கு தாங்கன்னு சொல்கிறதுனா நாளைக்கு அதை வச்சே ப்ளேம் பண்ணுவாங்க. நீங்கள் என்னங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னீங்க, உங்களுக்கு தானே என்ன இப்போ மாற்றி பேசுகிறீங்க அப்படிம்பாங்க. அவங்க பண்ணுறது அநியாயமாக இருக்கும். ஆனால் நீங்கள் செஞ்ச இந்த ஒரு வாக்கு கொடுத்தது, இல்லை தெரியாமல் படிக்காமல் நம்பிக்கையில் கையெழுத்து போட்டது, இதில் மாட்டுவீங்க. செவ்வாய் சனி சேர்ந்து 9ஆம் பாவத்தை பார்க்குறதால அந்த புகழ் மரியாதைக்கு பங்கம் வரும். பேரை கெடுத்துக்கிறது, சிக்கல் பண்ணிக்கிறதுன்னு வரும். ஏன்னா ராகு கேது அதுவும் அவரும் சர்ப்ப தோஷத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கார். பேரை கெடுத்துக்கிறதுக்கு ராகுவும் வேலை பார்ப்பார். புகழ் மரியாதையை கெடுத்து கொள்வதற்கு செவ்வாய் சனி சேர்ந்து அந்த 9ஆம் பாவத்தை பார்க்குறார். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செவ்வாய் சனி சேர்க்கையால் வரக்கூடிய நெகட்டிவ். அந்த 40 நாட்கள் மிகவும் கவனமாக இருக்கணும்னு. ஸோ அதனால தான் 60%. ஆனால் குரு பகவான் உச்சமாக உங்களை பார்க்குறப்ப மங்கள காரியங்கள் நடக்கும். அதனால தான் மகத்தான மங்கள ஆண்டுன்ட்டு. கடமைகள், பொறுப்புகள், சுப நிகழ்வுகள், அதற்கான செலவுகள். இப்போ வீடு கட்டுறது பண்ணலாம், பொண்ணுக்கு நல்லா சிறப்பாக கல்யாணம் பண்ணிக்கலாம், பையனுக்கு கல்யாணம், குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுறது, படிப்பு செலவு, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஒரு வித விழிப்புணர்வு வேண்டும். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ஓவர் கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். 3ஆம் இடத்ததிபதியும் முயற்சி, தைரிய, வீரிய, பராக்கிரம ஸ்தானாதிபதி உச்சமாக இருப்பது 7ஆம் இடத்துல. மற்றவங்க சூழலெல்லாம் மதிக்கிறத பார்த்து உங்களை அறியாமல், ஏன்னா நீங்கள் கொஞ்சம் சனி பகவான்கிறது வேலைக்கார மனோபாவம் தான் இருக்கும். மற்றவங்க மதிக்கவும் தன்னை பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு ஆகும்னு பிஹேவ் பண்ணிட்டீங்கன்னா வம்பா போயிடும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. நல்ல தசாபுத்தின்னாக்க தைரியமாக செய்யலாம். மெடிடேட் பண்ணாலே அந்த உள்ளுணர்வு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது. இல்லாட்டி குடும்பத்திலையும் பிரச்சனை, பேரை கெடுத்துக்கிறது, முறிவு, பிரிவுகளை சந்திப்பது போல் இந்த ராகு கேது பண்ணி விட்டுருவார். 3-12 கூடிய குரு பகவான் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் விரயத்தை பார்க்காம தெரியாமல் கையெழுத்து போட்டதுக்கு பெரிய இழப்பு, மன வருத்தம், நிம்மதி சந்தோஷம் இல்லாமல், தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும். தயவு செய்து மெடிடேட் பண்ணிக்கங்க. மேஜர் காரியங்கள் செய்கிறீங்களா, தசாபுத்தியை பார்த்துக்கங்க. ஏன்னா டைட்டில் பிரமாதமாக கொடுத்துட்டேன், பர்சன்டேஜ் கம்மியாக கொடுத்துருக்கேன். ஒரு விழிப்புணர்வு வேண்டும். மெடிடேட் பண்ண என்னை லவ் பண்ணிங்கன்னா நான் சொன்னதை கேட்டுருவீங்க, மெடிடேட் பண்ணுவீங்க, ஆச்சரியங்களை பார்ப்பீங்க. என்ன சார் 60% நீங்கள் அது அப்படியே தலையில் மாதிரி 90% இருக்குது அப்படிம்பீங்க. நல்ல தசாபுத்தி இருந்து அப்படி சொல்ல வாய்ப்பு உண்டு. மெடிடேட் பண்ணி சமநிலையில் பிஹேவ் பண்ணுறவங்களுக்கும் அது மாதிரி பாசிட்டிவாக மாற்றிக்க முடியும். ஏன்னா கோள்கள் கெடுக்க முடியாது. என்னுடைய அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு எல்லா வளங்களையும் கொடுத்து மன நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்க என்னுடைய ஆசீர்வாதம் அண்ட் வாழ்த்துக்கள். நன்றி.